Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இன்பில்டாவே இருக்கக்கூடிய inquire add-in யூஸ் பண்ணி எக்ஸல் ஃபைல்ஸை கம்பேர் பண்ணி அண்ட் டிஃபரன்சஸை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all கம்பேர் பண்ண வேண்டிய ரெண்டு எக்ஸல் ஃபைல் இருக்கு, ஃபைல் 1 ஃபைல் 2. ஸோ அதில் ஃபைல் 1 தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கு. ஸோ நல்லா கவனிங்க, ஃபைல் 1ல் இருக்கக்கூடிய சேல்ஸ் ரிப்போர்ட்டையும் அண்ட் ஃபைல் 2ல் இருக்கக்கூடிய சேல்ஸ் ரிப்போர்ட்டையும் எனக்கு கம்பேர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை எனக்கு வேற ஒரு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஒர்க் புக்கில் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் inquire add-in. ஸோ inquire add-in எக்ஸலில் இன்பில்டாகவே இருக்கிறது தான். ஜஸ்ட் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபைல் மெனியூக்குள்ளே போனோம்னா அங்கே மோர் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு ஆடன்ஸோட குரூப்பில் மேனேஜ் எக்ஸல் ஆடன்ஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை நம்ம காம் ஆடன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ கொடுத்த உடனே பார்த்தோம்னா ஆடன்ஸ் அவைலபிள் ஆடன்ஸ் எல்லாமே உண்டு. ஸோ அதில் இன்குவயர் ஆடனை எனேபிள் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எனேபிள் பண்ண கையோட இன்குவயர் அப்படிங்கிற டேப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். அண்ட் அந்த டேப்பில் நமக்கு கம்பேர் குரூப்பில் கம்பேர் ஃபைல்ஸ் கமாண்ட் உண்டு. பட் கம்பேர் ஃபைல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஒரு எரர் வரும். அதுக்கான காரணம் என்னென்னா, கம்பேர் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ரெண்டு ஒர்க் புக்கையும் நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி எரர் வரது உண்டு. ஸோ ஏற்கனவே ஃபைல் 1 பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு கூடவே ஃபைல் 2வையும் நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஃபைல்லையுமே பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. பட் நிறைய வேல்யூஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆயிருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ இப்போது சேம் இன்குவயர் டேப்பில் கம்பேர் குரூப்பில் கம்பேர் ஃபைல்ஸ் கமாண்டை கிளிக் பண்ண உடனே நமக்கு செலக்ட் ஃபைல்ஸ் டு கம்பேர் டயலாக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ அதில் எந்த ஃபைலை எதோட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது உண்டு. ஜஸ்ட் நம்ம ஸ்வாப் கொடுத்துக்கலாம். பிகாஸ் ஃபைல் 1 ஃபைல் 2 இருக்குது. ஸ்வாப் கொடுத்தோம்னா கம்பேர், ஸோ ஃபைல் 1 ஃபைல் 2ஓட பார்த்திங்கன்னா நமக்கு கம்பேர் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் நம்ம கம்பேர் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் நடந்து கம்பேரிசனுக்கான விண்டோ பார்த்திங்கன்னா நமக்கு பாப்அப் ஆகிடும். ஸோ கொஞ்சம் இந்த கம்பேரிசன் பேனல்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் ஃபைல் 1 அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது ஃபைல் 2. அண்ட் கீழே கொஞ்சம் இந்த பேனலோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்ல வியூ பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. அண்ட் ரைட் சைட் பாட்டமில் பார்த்திங்கன்னா கவுண்டோட அந்த டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபைல் 1ஓட டேட்டா அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது ஃபைல் 2ஓட டேட்டா. ஸோ ஃபைல் 1 அண்ட் 2ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஷீட் தான் பார்த்தீங்கன்னா கம்பேரிசனில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவையும் கம்பேர் பண்ணும்போது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு இங்கே கலர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ கீழே நமக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபைலையும் கம்பேர் பண்ணும்போது என்னென்ன டிஃப்ரென்ஸை எப்படி டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபார்முலாஸ் காமிக்கணும், ஸ்ட்ரக்சரல் நேம்ஸ் எல்லாம் காமிக்கணுங்கிற பட்சத்தில் அது எல்லாமே எனேபிள் பண்ணிக்கலாம். பட் ஷீட் 2வை பார்க்கும்போது கவனிச்சிங்கன்னா ரெண்டு ஃபைலையும் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ க்ரீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த என்டர்ட் வேல்யூ, ஸோ இங்கே கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா. அண்ட் சேல்ஸ் வேல்யூ, ஐ மீன் கேல்குலேட்டட் வேல்யூஸ் எல்லாமே தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து அதெல்லாம் பார்க்க வேண்டாம், கேல்குலேட்டட் வேல்யூஸ்லாம் நான் பார்க்க விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த கம்பேரிசனும் பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிஃபிகேஷனும் அங்கே இருக்காது. பட் நமக்கு அது எல்லாமே தேவை. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம்னா இந்த பாட்டமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவுண்ட் இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ என்டர் பண்ண வேல்யூஸ் இருக்குது, 75 வேல்யூஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கேல்குலேட் பண்ண வேல்யூஸ் வந்து 35, அதாவது சேஞ்சஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடியதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பக்காவாக இங்கே கவுண்ட் மூலியமாக நமக்கு உண்டு. அண்ட் அதே மாதிரி இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் என்னென்ன வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ ஓல்டு வேல்யூ என்ன, நியூ வேல்யூ என்னங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உண்டு. ஸோ நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலே நல்ல டீட்டெயில்ஸ் உண்டு. ஒருவேளை இந்த ரிசல்ட் எல்லாம் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு டேரெக்டாக கிளிப் போர்டில் காப்பி பண்ணணுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணி வேர்ட், எக்ஸல் இல்லை நோட் பேட் எதில் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், Ctrl+V கொடுத்து அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு எக்ஸல் ஃபைலில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அதனால் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் ரிசல்ட் கொடுத்து ஆஸ் அ ஒர்க் புக்காகவே நமக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நமக்கு அப்போ அந்த சேவ் ஆஸ் விண்டோ பார்த்தீங்கன்னா பாப்அப் ஆகும். ஸோ நமக்கு எப்பயும் போல் டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணி தேவை. ஸோ ஃபைல் நேம் நான் இப்போதைக்கு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஃபைல் நேமில் நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ போயிட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது
ரிசல்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு ஷீட்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டு ஒர்க் புக்கையும் கம்பேர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக ஒரு ஃபைலில் பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இதிலே கவனிச்சிங்கன்னா எந்தெந்த ஷீட்டில் எந்தெந்த ரேஞ்சில் ஓல்டு வேல்யூ என்ன நியூ வேல்யூ என்ன அப்படிங்கிறது எல்லாமே உண்டு. அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் பார்த்திங்கன்னா பக்காவாக நமக்கு என்டர் பண்ணியிருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்டர் பண்ண வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கிறதையும் அண்ட் கால்குலேட் பண்ண வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கிறது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடியதை வச்சே டிஃப்ரென்சஸை தெளிவாக பார்த்துக்க முடியும். பட் இன்கொயர் ஆடனில் லேர்ன் பண்ணுறதுக்கு இன்னுமே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.